அனைவருக்கும் வணக்கம். பன்னரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ரிஷபராசிக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. இது ரிஷப லக்னக்காரர்களுக்கும் பொருந்துங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முதல்லேருந்தே நிறைய மாற்றத்துக்கான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாங்க, இல்லை பதவி உயர்வோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாங்க, இல்லைனா ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு இடமாற்றம் செய்யலாங்க. இதுபோல் ஏதோ ஒரு இடமாற்றத்துக்கான சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்களும் புதிய கட்டடத்தில் போய் தொழில் பண்ணலாங்க, தொழில் விரிவாக்கம் பண்ணலாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுபோல் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதத்துலேருந்தே இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ரிஷபராசியோட ராசிநாதனான சுக்கிர பகவான் 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கணவன் மனைவி தாம்பத்தியம் மேம்படுங்க. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டுக்கு அத்தியாவசிய தேவையான சில பொருட்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், டிவி, வாஷிங் மிஷின் போன்ற பொருள்களாக இருக்கலாங்க. இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அது வாடகை வீடாக இருக்கலாங்க, இல்லை புதிய வீடு வாங்கி போகிறதா இருக்கலாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடமாற்றம் வீட்டோட வகையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு இடம் மாறுறதன் மூலம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. தனஸ்தானாதிபதியான புதன் 11வது ஸ்தானத்தில் நீச்சமாக இருக்காருங்க. அதனால் பண வரவுகளில் முதல் 5-6 தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நீச்சஸ்தானமான 11வது ஸ்தானத்தில் இருந்து 12வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றாருங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல வரவு ஏற்படுங்க. குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய சூழ்நிலை வருங்க. தங்க ஆபரணம் சேர்க்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. தவறாமல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. மே 25ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவானும் ரிஷபராசிக்கு இடம் பெயர்றாருங்க. இந்த காலகட்டத்திலேருந்து பொருளாதார வரவும் இன்னும் மேம்படுங்க. செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே வந்துடுங்க. கணவன் மனைவி உறவும் மேம்படுங்க. செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுசுமே 11வது ஸ்தானத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்காருங்க. ஆனாந்தா மனைவியோட ஆரோக்கியத்துலேயும், பெண்ணாந்தா கணவனோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவங்களோட மனநிலைமையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. விட்டு கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அன்போடும் அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நிலைமை இப்படி இருந்தாலும் கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பொருளாதாரத்தில் வரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்குங்க. தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் 10வது ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. தொழில் சிறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பை வாங்கிட்டு தாங்க உயர்வாக கொடுப்பாரு. அதனால் எந்த வேலைகள் வந்தாலும் தயங்காமல் செய்யுங்க. அதன் மூலம் பெரிய பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் அள்ளி கொடுப்பாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பொருளும் தரமாட்டாருங்க. அதனால் கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. இவ்வளோ நாள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது இருப்பாங்க, இல்லை பிள்ளைகளுக்கு உடல் தொந்தரவு ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் நினச்சி உங்களுக்கு ஒரு மன வருத்தம், மன கவலைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த மாதத்துலேருந்து அந்த கவலைகள்லாம் பறந்து போயிருங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அவங்க வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்குங்க. அவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கைகூறக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குங்க. அடுத்தடுத்து வர்ற மாதங்களில் இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் முதல்லேருந்தே உங்களுக்கு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சூரியனும் குருவோட சேர்க்கை ஏற்படுதுங்க. குரு சூரியன் சேர்க்கையை நம்ம சிவராஜ யோகம்னு சொல்லுவோங்க. அதனால நிறைய அரசியல் செல்வாக்கு கிடைக்குங்க, தலைமை பண்பு கிடைக்குங்க, ஊரில் ஒரு மரியாதை கிடைக்குங்க. அந்த மாதிரி தலைமை தாங்கக்கூடிய தன்மை அந்த சூரியன் குரு சேர்க்கை கொடுக்குங்க. அது பெரிய சிவராஜ யோகங்க. இந்த சேர்க்கையினால் 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் செயல்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் ஏற்படுங்க. இந்த மாதத்தில் மே 26ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த நாளில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களோட தந்தையாரோட ஆதரவும் முழுமையாக இந்த மாதந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதுபோக சமூகத்தில் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார வரவும் ஏற்படுங்க. ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.